அனைவருக்கும் வணக்கம். இப்போ எம்டி சார் பெயில் பற்றி எல்லாருமே கால் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதை பற்றி நான் இது ஃபுல்லாக இதில் வாய்ஸ் ட்ராக் கொடுத்துட்றேன். கார்த்திக் பிளேஸ் சார் வந்து 2ஆந்தேதி முடிஞ்ச 60 நாள் கம்ப்ளீட் ஆகிட்டு 3ஆந்தேதி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ பண்ணி அவனும் வரலான்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அது அதை பற்றி ஒரு தெளிவான இல்லை உங்களுக்கு. அவர் சொன்ன மாதிரி 3ஆந்தேதி எல்லாமே அப்பீல் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ண அப்புறம் அது வந்து கோர்ட்டில் வந்து ஒரு நம்பர்ஸ் ஆகணும். அதாவது நம்ம அங்கே ஆல்ரெடி கேஸஸ் இருக்கும், அந்த கேஸ் ஆர்டரில் ஒரு நம்பர் ஆகும். அந்த நம்பர் ஆகிறதுக்கு 1 or 2 days ஆகும். ஏன்னா கேஸஸை பொறுத்து தான் அந்த நம்பர்ஸ் டிலே ஆகும். அது நம்பர்ஸ் ஆன அப்புறம் அது ஒரு இயரிங் 1 or 2 days வந்து இயரிங் வரும். அந்த இயரிங் வந்த அப்புறம் தான் அந்த இயரிங்கில் தான் பெயில் கிடச்சி வெளியே வருவார் எம்டி சார். ஏன்னா இந்த பெயில் கிடச்சி வந்துடுவாரான்னு சில பேர் அதுக்கு டவுட் வரும். ஏன் எதுக்காகனா 60 நாள் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து லாஸ்ட்டாக அந்த 60 நாள் ஸ்டேட்மெண்ட்டில் யூடபிள்யூ கொடுக்கும்போது வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2500 கோடி வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி யூடபிள்யூ தரப்புல கொடுத்துருக்காங்க. பட் அங்கே வாக்குவாதத்தில் எவ்வளோ மக்களுக்கு கொடுத்துருக்கானும் போது 2196 கோடி கொடுத்துட்டாங்கோ அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டில் வந்திருக்கு. ஸோ இது மக்களுக்கே அவ்வளோ கொடுத்துருக்கணும் போது ஜட்ஜுக்கே இது தெரிய வந்து ஸோ இது வந்து ஈஸியாக பெயில் கிடைக்குன்றது நமக்கு அப்டேட் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் பெயில் அப்பீல் பண்ணியிருக்காங்க. அது நம்பர் ஹவர்ஸுக்கு ஒரு 1 or 2 days ஆகுது. அது நம்பர்ஸ் ஆன அப்புறம் தான் இயரிங் வந்து பெயில் கிடைக்கும். ஸோ அதனால் யாரும் எதுவும் பெயில் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி யாரும் எதுவும் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எம்டி சார் வந்து எல்லாமே ப்ராசஸ் பண்ணுவார். ஸோ நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் 1 or 2-3 days தான். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் எல்லாருமே எம்டி சார் நம்ம கூட இருப்பார்னு நம்பி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம். என்றும் நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். எம்டிக்காக காத்திருப்போம். கண்டிப்பாக வந்துடுவார். தேங்க்யூ. டு ரன் த கம்பெனி. என்ன அர்த்தம்? கம்பெனி நடத்த ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு பணம் எங்கே போயிட போகிறாரு? பணம் போட்டுதானே ஆகணும். ஸோ உங்கள் எம்டி பெயிலில் வெளியே வருவார். அது வருவதற்கு ஒரு டைம் தாங்க. பதட்டப்படாதீங்க, பரபரப்பாகாதீங்க, உடனே வேணும் பறக்காதீங்க. தெர் இஸ் ஆல்வேஸ் அ டைம் நீடட் ஃபார் எவ்ரி திங். கொஞ்சம் டைமுக்கு வெயிட் பண்ணுங்கள். அவர் பெயிலில் வெளிவந்ததுக்கு பிறகு கம்பெனி நடத்துவார். கம்பெனி நடத்துவதற்கு தான் இவ்வளோ போராட்டம் பண்ணிருக்காரு. கம்பெனி நடத்தும் பொழுது பணம் போடாமல் எங்கெங்கே போக போகிறாரு? நிச்சயம் பணம் போடுவார். பணம் போடாமல் அவர் இப்போ எங்கேயும் ஓட முடியாது. அதுக்கு இவ்வளோ போராட்டத்தை அவர் ஃபேஸ் பண்ணிட்டு உட்காந்துல்ல. அதை புரிஞ்சுங்க மக்களே. இது நான் புரிஞ்சுங்கன்னு சொல்கிறது மைவித்தி மெம்பர்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. எதிரில் இருக்கக்கூடிய சில டுபா கூறுகள் நீங்கள் தப்பாக அஜெண்டா பண்ண ட்ரை பண்ணுறீங்க பதிலாக கொஞ்சம் பெட்டராக யோசிச்சு பண்ணடாடி. உங்களோட அஜெண்டாலாம் ஒஸ்டடா, வேஸ்டடா, டம்மி பீஸு.